பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் அன்புமணி இடையே ஏற்பட்டுள்ள கருத்து முரண்பாடு காரணமாக பாமகவில் தொடர்ச்சியாக அன்புமணி ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டு புதிய பொறுப்பாளர்களை ராமதாஸ் நியமனம் செய்து வருகிறார். இந்த நிலையில் பாமகவில் தந்தை மகன் இடையிலான மோதல் அடுத்த கட்டத்தை எட்டிய நிலையில் தற்போது அன்புமணி தரப்புக்கு போட்டியாக ராமதாஸ் அணியினர் பொதுக்குழு போட்டி நடத்த தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் பாமக பொருளாக இருந்த திலகபாமா நீக்கப்பட்டு சையத் மன்சூர் ஹுசைன் நியமிக்கப்பட்டார். தொடர்ந்து வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையின் தலைவராக இருந்த பாலு நீக்கப்பட்டு வழக்கறிஞர் கோபு நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் பாமகவின் பொதுச் செயலாளராக இருந்த வடிவேல் ராவணன் நீக்கப்பட்டு அப்பொறுப்பில் முரளி சங்கர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போது ராமதாஸ் அணியைச் சேர்ந்த 89 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்துள்ள நிலையில் 60க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்களை பாமக நிறுவனர் ராமதாஸ் நியமனம் செய்துள்ளார். மேலும் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பாமக நிர்வாகிகளை ராமதாஸ் நியமனம் செய்துள்ளார். இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்திய நிலையில் தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை நடத்த தொடங்கியுள்ளார். இந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்த ஒரு குழு அமைத்துள்ளார். இந்த குழுவில் அன்புமணியால் நீக்கப்பட்ட பாமக பொருளாளர் சையது மன்சூர் ஹுசைன், கரூர் மாவட்ட செயலாளர் கரூர் பாஸ்கர், பாமக பொதுச் செயலாளர் முரளி சங்கர் உள்ளிட்ட 3 பேர் கொண்ட குழுவை அமைத்து மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் நேற்று கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்த ராமதாஸ் ஆதரவாளர்கள் தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ராமதாஸ் ஆதரவாளர்கள் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் அன்புமணி தரப்பினர் ஏற்கனவே பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி தொடங்கிய நிலையில் ராமதாஸ் ஆதரவாளர்கள் போட்டியாக பொதுக்குழு கூட்டத்தை நடத்த தொடங்கியுள்ளனர்.